எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் நான் சொல்லுறேன். நம்ம வாலிபர் பிள்ளைங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வாலிபர் கூட்டமானது சென்னையில் இருக்கிறதால பெரிய சபை சர்ச் ஆஃப் மெட்ராஸ், அங்க ஒரு 600 பேர் 700 பேர் ஒரு கூடுதலான ஒரு பெரிய கேதரிங். அங்க வாலிபர் கூட்டமானது நடத்தப்பட்டது. அந்த வாலிபர் கூட்டத்துக்கு நம்ம பிள்ளைங்க ஒரு 11 பேர் ஒரு டேனி பிரதர் வந்து என்ன பண்ணாரு, அந்த வாலிபர் கூட்டத்துக்கு அவங்க அழைப்பு கொடுத்தபடினாலே எல்லாருமே அங்க போனாங்க. அங்க எப்படியோ ஒரு 100 வாலிபர் பிள்ளைங்க அங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த கூட்டத்துல கலந்து கொண்டிருக்காங்க. நம்முடைய பிள்ளைங்களும் அதோட சேர்ந்து கலந்துருக்காங்க. முடிஞ்சவனையும் ஐசர் பஸ்மர் ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதரை கூப்பிட்டு அந்த வாலிபரை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் அவங்களோட என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சாட்சி அவர் பகிர்ந்திருக்காரு. அல்லேலூயா. அதுதான் நமக்கு தெரியும். இது வரைக்கும் தான் நம்மளுக்கு என்ன தெரியும். உண்மையாகவே இது நம்ம மத்தியில தேவன் எந்த விதமா நம்மளை வளர்க்கிறாரு அப்படின்னு இதை மெச்சுக்கொள்ள கூட நான் சொல்றேன். அல்லேலூயா. அதன் பிறகு போன வாரம் அவர் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய ஆராதனையில இந்த பிள்ளைங்க எந்த அளவுக்கு உற்சாகமா இருந்தாங்க, நம்முடைய சபையில் அப்படிலாம் யாருமே இல்லை, அப்படிதான் உற்சாகமா இருக்கணும்னு சாட்சி கொடுத்தீங்க. அல்லேலூயா. தேவனுக்கு அல்லேலூயா சோம்பேறி நாவை கொடுக்காதபடி அல்லேலூயா உற்சாகமான ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் எங்க போனாலும் இங்க எந்த அளவுக்கு நாம் உற்சாகமா இருப்போமோ அந்த அளவுக்கு நாம் உற்சாகமா இருக்கும்போது உண்மையாகவே தேவன் நம்மை குறித்து சாட்சி பகிர்வார். அல்லேலூயா. தேவன் நம்மை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. உண்மையாக நல்ல விஷயம். இது மாத்திரம் நமக்கு போதாது, இன்னுமா அடுத்த கட்டம் அல்லேலூயா நாம் முன்னேறி சொல்லணும். அல்லேலூயா.